பார்க்கடலை கடையும் போது சிவன் உண்ட நஞ்சில் இருந்து அவர் பிழைப்பதற்காக பக்தர்கள் எல்லாம் முழுவதும் தூங்காமல் இருந்து சிவனை வேண்டியதால் அது சிவராத்திரி நாளாக கொண்டாடப்படுகிறது என்பது புராணக்கதை. பிரம்மதேவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் இடையில் ஏற்பட்ட வழக்கு இருவரில் உலகை படைத்தவர் யார், யார் பெரியவர் என்ற சர்ச்சைக்கு உள்ளாக்கியது. இந்த சூழ்நிலையில் சிவன் விஸ்வரூபத்தில் தோன்றி, நீங்கள் இருவருள் யார் எனது பாதத்தையும் கேசத்தையும் கண்டு வருகிறீர்களோ அவர்தான் பெரியவர் என்று கூறவே, பிரம்மதேவன் அன்ன வடிவம் மேற்கொண்டு தலையை கண்டு வர மேல் நோக்கி செல்கிறார். மகாவிஷ்ணு பன்றி உருவம் எடுத்து தரையை தோண்டி பாதங்களை கண்டு வர செல்கிறார். இருவருடைய முயற்சியும் வீணாகவே பிரம்மா சிவனின் தலையை கண்டதாகவும் தலையில் தாளம்பூவை பார்த்ததாகவும் ஒரு பொய் புகழ்கிறார். சிவனுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக பிரம்மதேவனுக்கு பூ உலகில் கோவில் இல்லாமலும் பொய் சாட்சி சொன்ன தாளம்பூவை பூஜைக்கு உபயோகம் இல்லாமலும் போகட்டும் என்று சபித்து விடுகிறார். இதனால் சிவனை முழு முதற் கடவுளாக மக்கள் ஏற்று சிவராத்திரி அன்று இரவு பகலாக தூங்காமல் விரதம் இருந்து வணங்குவதாக மற்றொரு ஐதீகம்.